வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கேலரியை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன், வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்றாங்க, அவங்க வெயிட் கம்மியாக இருக்காங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி கேலரி இருக்க ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியல, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டீ காஃபி எடுத்துக்கிறீங்க. டீ காஃபி எடுத்தீங்க அப்படின்னா அதில் கேலரி அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும். நீங்கள் காலையில் டிஃபன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. மதியானம் லஞ்ச் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. நைட்டு எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. டெய்லி பேஸில் நீங்கள் எவ்வளோ கேலரி இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், காலையில் இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா 100 கிராம் இட்லியில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னா 100 கிராம் கேலரிஸ் இருக்குது. 100 கிராம் ரைஸில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்னா 150 கேலரிஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேலரி கம்மியாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கேலரி கம்மியாக இருக்கிற ஃபுட்டை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் கேலரி கம்மியாக இருக்கிற ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் கேலரி கம்மியாக கொடுத்துருக்காங்க, ஹை நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க. ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கும்போது உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1 ஷேக் மேட் ப்ரோட்டீன் பவுடர் ஃப்ரெஷ். இது மட்டும் போதும், உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் என் கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எங்கே வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி இ-காமர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி இ-காமர்ஸில் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் ப்ராடக்ட் இல்லை, ஃபேக் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.